வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு மக்கன் பேடா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மக்கன் பேடானா ஒன்றும் இல்லைங்க, தீபாவளிக்கு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம்ல. என்ன தான் பண்ணாலும் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஸ்வீட்ஸ் வீட்டில் பண்ணாமல் தான் திருப்தியாக இருக்காது. அதாவது ஜாமுன். இந்த ஜாமுன்லேயே அதாவது குலோப் ஜாமுன் சொல்லுவாங்க. இந்த குலோப் ஜாமுன்லேயே கொஞ்சம் லைட்டாக ஸ்டஃபிங் வச்சு ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது. இந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்ஸ்லாம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கரெக்டாக ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் அழகாக எப்படி நம்ம சேனலில் பண்ணுறது சொல்லி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. மக்கன் பேடாக்கு தேவையான பொருட்கள்: பிளெயின் கோவா 250 கிராம்ஸ், மைதா 75 கிராம், சர்க்கரை 750 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சேஃப்ரான் 1 கிராம், ரோஸ் வாட்டர் 1 ட்ராப், மிக்ஸ்ட் ட்ரை நட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மக்கன் பேடா ரெடி பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே போடணும். இப்போது இந்த சுகர் போட்டிருக்கேன், தண்ணியும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த பால் ஆட் பண்ணால், நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த சுகரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பால் போட்ட உடனே இந்த சுகர் சிரப்பு அழுக்கெல்லாம் மேலே வருது பார்த்திங்களா. இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்த பிறகு சுகரோட பக்குவம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1 கம்பி பதம். இந்த 1 கம்பி பதம் அளவு கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக எடுத்தாலும் உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு ஜாமுனோட இறங்காது. அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் சொதன்னு ஆகிடும். இதுக்கப்புறம் ரெடியான சுகர் சிரப்பை 2ஆக பிரிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆக பிரித்து வைக்கிறோம். இது எதுக்காகன்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உடனே ஜாமுன் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சுகர் சிரப் பிரிப்பாங்க. அதனால தான் தெளிவாக கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால், என்கிட்ட இருக்க இந்த பிளெயின் கோவா. இந்த பிளெயின் கோவா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமான பேக்கிங் சோடா போடக்கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் சோடா நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இந்த பிளெயின் கோவா கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான மக்கன் பேடா ரெடி ஆகும். அப்படி இல்லை, ஒன்று சாஃப்டாக இருக்கும், ஒன்று ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறோம். இந்த இடத்துல மைதாவை மிக்ஸ் பண்ணுறோம். மைதா எதுக்காகனா கரெக்டாக பைண்டிங் கொடுக்கும். அதனால தான் மைதா யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி மிக்ஸ் பண்ணுங்கன்னா, உங்களோட விரல் இருக்குல்ல, இந்த 5 விரலை வச்சு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழுத்தி வீட்டில் சப்பாத்தி மாவோ இல்லை பூரி மாவோ மிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் வீட்டில் எப்போ ஜாமுன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் மெதுவாக மிக்ஸ் பண்ணிடணும். ஏன் கேட்டால் அந்த கோவா நீங்கள் அதிக நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் கரெக்டாக வராது. இதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். இந்த ஸ்டஃபிங் பிளெயின் கோவா கொஞ்சம் போட்டிருக்கேன், அதாவது 50 கிராம். இதுக்கப்புறம் மிக்ஸ் ட்ரை நட்ஸ், பிஸ்தா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த 3 பருப்பும் போட்ட பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு சேஃப்ரான். எங்கள் வீட்டில் சேஃப்ரான் இல்லை, இந்த டிஷ்ஷு பண்ண முடியாது கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. சேஃப்ரான் எதுக்காக ஆட் பண்ணால் அந்த வாசனை அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் சின்ன சின்ன பால்ஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் நட்ஸ் அதிகமாக நீங்கள் போடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நட்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஃபினிஷிங் கொடுக்காது. அதனால சின்ன பீஸாக போடணும். அதே டைமில் நட்ஸ் கம்மியாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரெடி பண்ணி வச்சுருங்க ஸ்டஃபிங். இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோ, அதாவது மக்கன் பேடா டோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஈஸி மெத்தட். அப்போ தான் ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு பீஸாக கட் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணுறது டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஏரியாவில் டக்குன்னு பண்ணுற விஷயம். அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இந்த கோவை கையில் எடுத்துக்கங்க. உள்ள கையில் வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தணும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் மெதுவாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மக்கன் பேடா ரெடி ஆகிடும். ரெடி பண்ணுற டைமில் இதுக்கப்புறம் எப்படி ஃப்ளாட்டாக ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். அதே டைமில் நீங்கள் ரோல் பண்ணி முடித்த பிறகு வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு இந்த உள்ளங்கை மேல் பகுதி சைடில் ஜஸ்ட் லைட்டாக அப்படி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்.
ப்ரெஸ் பண்ணும்போது வெடி போடக்கூடாது. அப்படி வெடிப்பு இருந்தால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். நீங்கள் வெடிப்போட போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்கன் பேடா ஆயிலில் போடும்போது ஃப்ரை ஆகும், உடைய ஆரம்பிக்கும். அதனால தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் கரெக்டாக சூடு இருக்குது. இந்த எண்ணெய் அதிகமான ஃப்ளேமில் சூடு இருக்கக்கூடாது, அதே டைமில் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கரெக்டான சூடு இருக்கணும். நீங்கள் ஒரு பீஸ் போட்ட உடனே உங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பபுள்ஸ் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிகமான பபுள்ஸ் இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப சூடு, அதே டைமில் பபுள்ஸ் இல்லாமல் போட்டாலும் அந்த மக்கன் பேடா குக் பண்ணுற டைமில் உடைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் 1 by 1 போடுறோம். அதே டைமில் நீங்கள் சுற்றி போடணும், சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கங்க. இந்த கரண்டி எடுத்து நீங்கள் ஆயிலை மேலே தெளிச்சிட்டே இருக்கணும். பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மக்கன் பேடா நல்லா வெந்து மெதுவாக மேலே வரும். நீங்கள் குக் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக. சின்ன சின்ன பபுள்ஸாக வரணும். அப்படி வரலாம் அந்த டைமில் உங்கள் வீட்டு ஸ்டவ்வை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணணும். அப்பப்போ கரெக்டாக அப்படி பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாமே மேலே வந்துச்சா, இந்த மாதிரி கரெக்டாக குக் பண்ணி எடுத்தினா கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் திருப்பி குக் பண்ண அந்த லைட் ப்ரௌன் கலரை எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இந்த மாதிரி தான் வீட்டில் பண்ணணும். நீங்கள் கரெக்டான சூடில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் அழகாக இந்த மாதிரி டெக்ஸ்சரில் சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்குல்ல, ஒன்று கூட உடையில. பார்த்தீங்களா, ரொட்டேட் பண்ணுறது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது ரெண்டுமே முக்கியம். இப்போ ரெடி ஆகிடுச்சில், இதை அப்படியே எடுத்து நான் சுகர் சிரப்பில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சுகர் சிரப்பு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன்ல, தின் சிரப்பு, திக் சிரப்பு. திக் சிரப்பில் ரோஸ் வாட்டர் 1 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமான ரோஸ் வாட்டர் நீங்கள் போட வேண்டாம். அப்படி போட்டால் ஃப்ளேவர் அதிகமான உங்களுக்கு டேஸ்ட் மாறும், சாப்பிட முடியாது. அதனால தான் திக் சிரப்பில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மக்கன் பேடாவை அப்படியே தின் சிரப்பில் போடுறோம். எதுக்காக இந்த தின் சிரப்பில் போட்டு திக் சிரப்பில் ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜாமுன் ரெடி பண்ணி முடிச்சோன்னே உடனே சாப்பிட முடியாது. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதனால் தின் சிரப்பில் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கப்புறம் திக் சிரப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சுகர் சிரப்பு மிக்ஸ் ஆகிருக்கும். கரெக்டாக ஃப்ரை பண்ணிடுறதுலேருந்து 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அருமையான மக்கன் பேடா ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த தீபாவளிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கன் பேடா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக பக்குவமாக உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வச்சு எப்படி ரோல் பண்ணணும், எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.